தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தானென்றாங்கு ஐம்புலத்தார் ஓம்பல் தலை. ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செய்து இல்லற வாழ்வு வாழ நிலையில் தான் இந்த 5 பேரையும் பாதுகாக்கணும். யார் 5 பேருன்னா தென்புலத்தார். தென்புலத்தார்ங்கிறது தெற்கு திசையில் வாழக்கூடிய தெய்வத்துக்கு பெயர் பிதுரோர் தெய்வம். ஆண் அவங்க வீட்டுல முன்னோர்கள் இறந்திருப்பாங்க இல்லையா, அந்த முன்னோர்களை நினைத்து அவங்க இறந்த நாளில தர்மம் செய்யணும். அப்படி தர்மம் செய்யும் போது அந்த தர்மத்தை பிதுரு தெய்வம் வாங்கி நம்ம முன்னோர்கள்ட்ட கொண்டு சேர்க்குமா. அதனாலதான் நம்ம முன்னோர்களையும் நம்ம பிதுரங்கிறோம். அவங்க முன்னோர்கள் இருக்காங்கன்னா இருக்காங்க, எங்க இருக்காங்கன்னா அவங்க முற்புற செவியில செய்த பாவம் பண்ணியிருப்பாங்க, புண்ணியம் பண்ணியிருப்பாங்க இல்லையா. அப்ப புண்ணியம் நிறைய பண்ணியிருந்தாச்சுன்னா அவங்க மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்க. அங்க கொண்டு பித்ரர் தெய்வம் கொண்டு நம்ம செய்யக்கூடிய புண்ணிய காரியத்தை எல்லாம் கொண்டு சேர்க்குமா. சேர்ப்படி தொடர்ந்து நம்ம தர்மம் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்னா நம்ம பிள்ளைகள் ஒழுக்கம் பண்புள்ள பிள்ளைங்களாக இருப்பாங்களாம். ஆனா முன்னோர்களை நினைத்து நம்ம தர்மம் பண்ணணும். தெய்வங்கிறது தேவர்களை குறிக்கும். தேவர் யாருன்னா இப்ப இறைவனுடைய ஆற்றலை வாங்கி மக்களுக்கு நல்லது செய்யக்கூடியவங்க தான் தேவர்கள். அப்படி யாருன்னா அந்த வாயு பகவான், அக்னி பகவான், வருண பகவானுக்குலாம் மழை இல்லாத நேரம் நம்ம வருண பகவானை கும்பிடும். அப்போ இறைவனுடைய சக்தியை வாங்கி நமக்கு மழையாக பெய்யக்கூடியது வருண பகவான். மழையா நமக்கு தரும்போது நம்ம வீட்டுல இயற்கையை நினைத்து வீட்டுல யாகம் வளர்த்து அதுல நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களை எல்லாம் அந்த யாகத்துல போட்டு நம்ம வழிபட இதை அந்த தேவர்கள் ஏத்து நமக்கு தேவையானதெல்லாம் நல்லது செய்வாங்களாம். அதனால வீட்டுல நம்ம தேவர்களை வணங்கணும். விருந்துங்கிறது வீட்டுக்கு புதிதாக யாராவது வந்தாச்சுன்னா அவங்கள அன்பா உபசரிச்சு தேவையான உணவெல்லாம் கொடுத்து அனுப்பணும். ஒக்கல்ங்கிறது உறவினர்கள், அம்மா வழி சொந்தம், அப்பா வழி சொந்தத்துல உறவினர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் தேவையான உதவிகள் செய்யணும். தானென்றாங்கு ஆண்மகன் தன்னைத்தானையும் பாதுகாக்கணும். தான் நல்லா இருந்தாதான் மற்றவங்களை பாதுகாக்க முடியும். அதனால தன்னையும் பாதுகாக்கணும். ஆங்குங்கிறது அசைச்சல். இது சொல்லுக்கு பொருள் கிடையாது, குரலினுடைய ஓசைக்காக வந்த சொல். ஐம்புலத்தாறு இந்த 5 பேரையும் அறவழியில் நின்று ஓம்பல் பாதுகாப்பது தலை சிறந்த கடமைங்கிறாங்க. தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தானென்றாங்கு ஐம்புலத்தார் ஓம்பல் தலை. பொருள்: தென்புலத்தார் தென் திசையில் வாழும் தேவர் பிதுரர். தெய்வம் தேவர். விருந்தினர். ஒக்கல் உறவினர். தான் தன்னை. ஐம்புலத்து ஐவரிடத்தும். ஆறு அறவழி. ஓம்பல் பாதுகாத்தல். தலை சிறந்தது. விளக்கம்: இல்லறத்தான் தன் வீட்டில் இறந்த முன்னோரை நினைத்து முன்னோர் இறந்த நாளில் தர்மம் செய்ய வேண்டும். தர்மத்தை பிதுரர் வாங்கி நம் முன்னோர் எந்த பிறவியில் இருந்தாலும் நம் முன்னோரிடம் கொண்டு போய் சேர்ப்பர். அதனால்தான் நம் முன்னோரையும் பிதுரர் என்கிறோம். தொடர்ந்து தர்மம் செய்தால் குழந்தைகள் ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக இருப்பர் என்று ஆகம நூல்கள் கூறுகின்றன. இறைவன் ஆற்றல் பெற்ற தேவர்களைத்தான் தெய்வம் என்கிறார். இல்லறத்தான் வீட்டில் தேவருக்கு யாகம் வளர்க்க வேண்டும். உலக இயக்கத்திற்கு ஆதாரமாக உள்ள வருண பகவான், வாயு பகவான் முதலிய தேவர் நமக்கு தேவையானவற்றை தருவர் என்று நம் சமய நூல்கள் கூறுகின்றன. இல்லறத்தான் வீட்டிற்கு புதிதாக வரும் விருந்தினரை உபசரிக்க வேண்டும். இல்லறத்தான் உறவினர்களுக்கும் உதவி செய்ய வேண்டும். இல்லறத்தான் தன்னையும் பாதுகாக்க வேண்டும். தான் நன்றாக இருந்தால்தான் மற்றவர்களையும் காப்பாற்ற முடியும். இந்த 5 பேரையும் அறவழியில் நின்று பாதுகாப்பது இல்லறத்தானின் சிறந்த கடமையாகும் என்கிறார் வள்ளுவர்.